Hello RENIT 2026 aspirants. So RENIT 34-day master strategy plan பார்த்துட்டு வரோம். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ 6 days கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே 7க்கான சிலபஸ் நீங்கள் என்ன கவர் பண்ணுறத பார்க்க போகிறோம். ஸோ டே 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஈச் டே 300 MCQs, ஸோ 1800 MCQs பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ் பர் அவர் பிளான் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். தென் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல்மோஸ்ட் 8 to 10% of the syllabuses. ஓகேங்களா? ஸோ 8 to 10% of the syllabuses from each section. So from biology, from chemistry and from physics. ஸோ ஒரு இனிஷியல் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டப் உங்களுக்கு இது கொடுத்துருக்கும். ஏன்னா 34 days எக்ஸாம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்றது தெரியாமல் இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்க கொஸ்டின்ஸ்க்கு எல்லாருக்குமே ஆன்சர் கிடச்சிருக்கும். தட் டூ இந்த 34 daysல ஆல்மோஸ்ட் நம்ம 6 பார்ட்டாக பிரிச்சுன்னா 1/6 பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ 6 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7th day. இந்த 6 daysல நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கன்றத என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய நோட் புக்கில் டாக்குமெண்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை டிஜிட்டல் ஃபார்மில் டாக்குமெண்ட் பண்ணால் ஒன்ஸ் சும்மா ஒரு 10 minutes எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபார் நம்ம இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன்னு. இந்த திங் என்ன பண்ணால் வந்து விச் வில் பூஸ்ட் அப் யுவர் கான்ஃபிடென்ஸ் லெவல். சி we have only 34 days of time, not only you. ஓகே? ஸோ எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ எக்ஸாமுக்கு ரீனிட்டுக்கு அப்பையர் ஆக போகிறாங்களோ அவங்களுக்கும் அதே டைம் தான். ஸோ எல்லாருக்குமே ஒரு கயாட்டிக் சுச்சுவேஷன் இருக்கும், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஸ் சுச்சுவேஷன் இருக்கும். பட் இதில் யார் பார்த்தீங்கன்னா காமன் ரிலாக்ஸ் மைண்ட் செட்டை போயிட்டு இந்த 34 days-ஐயும் யாரும் ட்ராவல் பண்ணி போகிறாங்களோ who can easily clear this examination. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து 1 year 2 year நிறைய ஸ்டூடெண்ட் 3 years 4 yearsலாம் கூட இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க. ஸோ என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக படிக்கணும், ஸோ என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் போடுன்றதை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ எக்ஸாம் கேன்சல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன புதுசாக பண்ண வேண்டிய எதுவும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருந்தீங்களோ அதை வந்து நீங்கள் அகெயின் யூ ஆர் கோயிங் டு ரிவைஸ் இட், ரீகால் இட். ஓகே? ஸோ மீதி இருக்கிறத ரிட்டைன் பண்ணி திரும்ப நீங்கள் வந்து அதை உங்களுடைய மெமரியிலேருந்து ரீகால் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. ரைட்? இந்த 3 things தான் வந்து அகைன் அண்ட் அகைன் யூ ஆர் கோயிங் டு டூ இட் ஃபார் 34 days. இந்த ரிவிஷன் ஓகேங்களா, இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 34 days ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பெஷலி ஃபார் த ரிவிஷன். ஸோ 34 days-ல் நான் மொத்த சிலபஸ் எப்படி முடிக்காதுன்றவங்களுக்கு ஸோ ஒரு கிளாரிட்டி கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் மாஸ்டர் பிளான் 34 day மாஸ்டர் பிளானில் அது உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். ஸோ 6 days கம்ப்ளீட்டட். 7th day உடைய சிலபஸ் எனக்கு என்னென்னு பார்க்கலாம். ஸோ 7th day பார்த்தீங்கன்னா வந்து பயாலஜியில் நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணணும்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன் டாபிக். ரைட்? ஸோ யூ ஹாவ் டு கம்ப்ளீட் ஃபோட்டோசிந்தசிஸ் டாபிக் இன் பயாலஜி அண்ட் ரெஸ்பிரேஷன் டாபிக் இன் பயாலஜி. ஸோ 2 topics யூ ஹாவ் டு ஸோ எனி திங் ஓகேங்களா ஃபோட்டோசிந்தசிஸ் ரிலேட்டடாக நம்முடைய சிலபஸில் என்ன இருக்கோ யூ ஹாவ் டு கம்ப்ளீட் இட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்பிரேஷன். ஸோ வாட் எவர் கிவன் இன் த புக் ஓகேங்களா. ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் end to end, word by word, line by line, NCERT reading is must. ஓகே? ஸோ ரெஸ்பிரேஷன் ரிகார்டிங் என்னென்னலாம் உங்களுக்கு NCERT பயாலஜி புக்கில் ஸோ 11 and 12 புக்கில் என்ன இருக்கோ யூ ஹாவ் டு கம்ப்ளீட்லி read it. ஓகேங்களா? அகெயின் யூ ஹாவ் டு ரிவைஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து என்ன டே 7ல் நீங்கள் 34 day 7ல் என்ன பண்ணால் அதாவது நெக்ஸ்ட் டுமாரோ 25/5/2026. ஸோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் விச் மீன்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ஷியர் மாடுலஸ், பாய்சன்ஸ் ரேஷியோ அண்ட் இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அதர் திங்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ரைட்? ஸோ பேசிக் அந்த டைட்டிலை கவர் பண்ணுறது. ஓகேங்களா? அந்த டைட்டிலில் என்னென்ன திங்ஸ்லாம் வருமோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கெமிஸ்ட்ரி செக்ஷன். ஆஸ் ஃபார் அஸ் கெமிஸ்ட்ரி இஸ் கன்சர்ன் ஸோ பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்முடைய பி பிளாக் ரிலேட்டாக என்னென்னலாம் இருக்கோ அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டே 7ல் நாளைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா வந்து டுமாரோ பார்த்தீங்கன்னா வந்து யூ ஹாவ் டு கம்ப்ளீட் ஒரு 300 MCQs மினிமம். ஓகேங்களா? இஃப் யூ கேன் கோ beyond that na it's up to your potential, you can go. But each and every student who are following the schedule meticulously, strictly, religiously, you have to follow this. Okay? 300 MCQs per day, which means so at least
100 from each section, okay, at least 100 from each section, which you sum up 300 MCQs, right? So இது பண்ண தான் உங்களுக்கு 30 days நீங்கள் 300 போட்டிங்கன்னா வந்து more than 10,000 plus MCQs பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு பீரியட் ஓவர் ஆன் இந்த பீரியட் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துடும், ரைட்? ஸோ ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஐ ஆம் டெல்லிங், இப்போ இந்த 34 days பார்த்தீங்கன்னா என்னென்ன எரர்லாம் நீங்கள் அதிகமாக மேக் பண்ணுறீங்களோ அந்த எரரை பார்த்தீங்கன்னா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எரர் நோட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? யூஆர் இந்த லாஸ்ட் மினிட் ஆஃப் யூர் ப்ரிப்பரேஷன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம் கேன்சல் ஆனால் ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய நல்லா பண்ணியிருப்பீங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ஆல்ரெடி நல்லா பண்ணவங்க இன்னும் நம்மளுடைய ஸ்கோரை ஏற்றுறதுக்கு, விச் மீன்ஸ் இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் யுவர் ஸ்கோர், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிங்க. கம்மியாக பண்ணவங்க இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணிங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி மார்க்ஸ் நமக்கு வந்தவங்களுக்கு இந்த டைம் கம்மியாக ஆகக்கூடாது. ஏன்னா இட்ஸ் அ சான்ஸ் டு இன்க்ரீஸ் அவர் மார்க், ஓகேங்களா? இட்ஸ் நாட் த சான்ஸ் டு ரெடியூஸ் அவர் மார்க், ஓகேங்களா? ஸோ வி ஹாவ் டு இன்க்ரீஸ். 550 வாங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்கோர், ஓகேங்களா? சம்திங் பியாண்ட் தட். ஸோ இஃப் யூ ஸ்கோர் 500னா யூ ஹாவ் டு ஸ்கோர் beyond that, okay? So always have that beyond level, ஓகேங்களா? Go extra mile, ஓகேங்களா? You have potential within you, ஓகேங்களா? So all have that potential within you, okay? ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம நினச்சிட்டு நம்மளால் இவ்வளோ தான் பண்ண முடியும், பட் இம்மன்ஸ் பொட்டன்ஷியல் வித்தின் அஸ், ஓகேங்களா? இம்மன்ஸ் பொட்டன்ஷியல் வித்தின் அஸ், ஓகேங்களா? தட் வில் ஃபியூல் அவர் இன்டர்னல் இன்ஜின், ஓகேங்களா? அதை ஃபியூல் பண்ணி அவங்களை ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா மைல் போக வைக்கும், ஓகேங்களா? Keep on read, consistently read, keep on practice MCQ, keep on do PYQ questions, ஓகேங்களா? PYQs, ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து PYQs பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் PYQs நல்லா பார்த்துட்டு போங்க, those students, ஓகேங்களா, have performed well, okay, they have scored more marks, ஓகேங்களா, அந்த எக்ஸாம் கேன்சல். ஸோ PYQஸில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ தென் physics formulas, okay, physics formulas, derivation, numerical errors, okay, na idhu things la concentrate pannunga. Stick to your timetable. So stick to your timings. Never ever change your timings for any condition. Never ever change your timings for any person. Never ever change your timings for any other external situation. So we have only 34 days of time. Nothing going to, which means எதுவும் நம்மளை வந்து பாதிக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை இதில் கரெக்டாக நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ ஸ்டிக் டு யுவர் டெய்லி டைமிங்ஸ். ஸோ நோ அதர் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட் should not impact your daily schedule, right? Stick to your timings and be consistent in your preparation, be focused in your preparation. See, always consistency is the key, okay? Consistency is the key to achieve big in anything. So keep consistently prepare for your exam. Thank you.